ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவெளியிலும் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற அதிசயமான தேவன். நியாயாதிபதிகள் 13:17-18 வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13:17-18 வசனங்களை வாசிக்கிறோம். மனோவா என்கிற பக்தன் கர்த்தருடைய தூதரை நோக்கி கேட்கிறாரு, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, என் நாமம் என்ன நீ என்று கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்றாரு. ஆமா, நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலவேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக எதிர்பார்ப்புகள், அநேக குறைவுகள் உண்டு, தேவைகள் உண்டு. இந்த காரியம் எப்படி ஆகும், இது எப்படி முடியலாம் நினைக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 9:6 கூட வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஏசாயா 9:6 நாம் வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர். ஆம், பிரியமான தேவச்சனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வது மாத்திரமல்ல. யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோபு 37:5 நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நாம் கிரகிக்க கூடாது, நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது, நம்மால் யோசித்து பார்க்க முடியாது, நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாத, நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிற அதிசயமான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த கால்வெளியில அவரை பற்றி கொள்வோம். அவர் நமக்காக யாவையும் செய்வார். நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு, நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் உண்டு. இம்மட்டும் நடத்தினவர் என்னே நடத்துவார். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையிலும் நோக்கி பார்க்க எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திர ஐயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறீர் ஐயா. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமமே அதிசயம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிற ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிற ஐயா. ஜனத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேசத்தின் கொடிகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தின் ஆளுகிற தலைவர்களை சந்திப்பீராக, ரட்சிப்பீராக, மனக்கண்களை திறப்பீராக. எங்கள் தேசத்தின் அதிகாரிகளை ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக. அவர்கள் நேரேமையான தேவன் அறிந்து கொள்ள மனக்கண்களை எல்லாம் திறக்கும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த காலவெளியில எங்கள் தேசத்தின் தலைநகராகிய டெல்லிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டெல்லி மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். டெல்லி மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தின் தலைநகரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, போதகர்களை, ஊழியர்களை, திருச்சபை தலைவர்களை, ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இன்னும் டெல்லியில எந்தெந்த பகுதியில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஊழியர்களை எழுப்புவீராக, தடைகளை மாற்றும். ஆண்டவரே, கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்திலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக ஜெபிக்க, துதிக்க, உம்மை பற்றிக்கொள்ள, உம்மை அண்டிக்கொள்ள, உம்மை கனப்படுத்த, உம்மை நேசிக்க, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க.
சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் தாங்கப்பா. இந்த நாளில் இப்படி சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் எடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.